நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்ச பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் எடுத்த முன்னெடுப்புகளால நம்ம அரசு பொறுப்பேற்ற மே 2021 இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் 10,26,734 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்தோம். ஆனா இது போதாது, இன்னும் நிறைய பேருக்கு வீட்டுமனை பட்டா கிடைக்கணும்னு பட்டா வழங்கல் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில ஒரு உயர்நிலை குழு அமைச்சு 5 மாசத்துக்குள்ள 5 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சோம். இதனால 5 மாசத்துல எத்தனை பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு தெரியுமா? 7,27,606 பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு. இதுவும் போதாதுன்னு சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்லையும் பிற நகர்ப்புற பகுதிகளிலையும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் பட்டா வழங்கணும்னு அரசாணை போட்டோம். அதுல 79,448 தகுதியான பயனாளிகள் கண்டறியப்பட்டு 63,419 பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளிச்சு 20,221 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம். மீதமுள்ள பட்டாக்களை ஒரு மாசத்துல வழங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இப்படி 2021 இருந்து இப்போ வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பட்டாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 17,74,561 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம். அதாவது பல லட்சம் குடும்பங்களுடைய கனவை நிறைவேற்றி இருக்கிறோம். இதுல இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 41,858 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு தான் இதோட தொடர்ச்சியா இன்றைக்கு இந்த மாபெரும் விழாவில் 1,672 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்கள், அதாவது 20,021 பயனாளிகளுக்கு நான் வழங்கி இருக்கிறேன். தென்குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் சமச்சீரான வளர்ச்சி இருக்கணும்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நாம செயல்படுத்துறோம். தொழில் நிறுவனங்களை கொண்டு வரோம், வேலை வாய்ப்புகளை உறுதி செய்கிறோம். இதனாலதான் 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்குது. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இப்பதான் இந்த இரட்டை இலக்க நாம அடைஞ்சிருக்கிறோம். இது சாத்தியமாயிருக்கு. நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி இல்லை. ஏன் நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம். இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி.